5000 குடும்ப தலைவிகளுக்காக கொடுத்திருக்காங்க. 1,30,00,000 ஏதோ சொல்றாங்க இல்லையா? சூப்பர், போட்டது கரெக்ட் தான். ஆனா எல்லாத்தையும் ஒன்னா போட்டுட்டாங்க. அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசம் என்ன பண்ண போறாங்க? கோடை காலத்துல செலவு பண்றதுன்னு கொடுத்திருக்காங்க. கோடை காலத்துல என்ன செலவு பண்ண போறாங்க? அதுக்குள்ள இங்கேயே செலவு எல்லாம் முடிஞ்சிடும். அதனால கையில பணம் ஒண்ணு இருக்காது. கோடை காலத்துக்காக இப்பயே ட்ரெயின் பயணம் ஏதாவது புக் பண்ணிருங்க. நீங்க எங்க போகணும்னு நினைச்சீங்களா? காஷ்மீர் போறதுனால போகலாம், அஸ்ஸாம் போறதுனால போகலாம், தமிழ்நாடு இந்தியால எங்க வேணாலும் போறதுக்கு டிக்கெட் இப்பயே புக் பண்ணிட்டு ஒரு வாரம் போயிட்டு வாங்க. உண்மையாவே மத்த மாநிலங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்க உங்களுக்கு பிடிச்சது என்னன்ட்டு அதை வச்சு உங்க ஊர்ல மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. கோடைக்கால விடுமுறையை இப்பயே பிளான் பண்ணுங்க. உங்க குடும்பத்தோடு போறதுக்கு பாருங்க. முடிஞ்சா வந்தே பாரத்ல ஒரு தடவை போயிட்டு வாங்க. அது முழுக்க முழுக்க இந்தியாவில தயாரிக்கப்பட்டது. சிறப்பா சென்னை டு மதுரை அந்த டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு வாங்க. இல்ல சென்னை டு கோயம்புத்தூர் போயிட்டு வாங்க. ஆனா கோடைக்கார விடுமுறைக்காக உள்ள பணத்தை டாஸ்மாக்ல மாத்திரம் விட்டுறாதீங்க. கடன் இருக்குதா அந்த 5,000 அப்படியே அடைச்சிருங்க. குடும்ப தலைவிகளே, நீங்க உண்மையாவே தலைவியா இருக்கணும்னா திராவிட கட்சியை வீட்டுக்கு வரட்டுங்க. இவங்களும் 2,000 கொடுக்க போறாங்க, அவங்களும் 2,000 கொடுக்க போறாங்க. சோ அதனால உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. இந்த 5,000 வச்சுட்டு போன 5 ஆண்டுகள்ல அவங்க பண்ண தவறுகளுக்காக அவங்க கொடுத்திருக்காங்க. உங்க குடும்பத்துல இருந்து டாஸ்மாக்கா இவ்வளவு செலவழிச்சுப்பீங்க, 5,000 மேலதெல்லாம் செலவழிச்சுப்பீங்க. அப்ப அதுக்கு ஏதோ கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு திராவிட கட்சிகளை வீட்டுக்கு வரட்டுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியோ இல்ல விஜய் கட்சியோ இல்ல சீமான்கோ மாத்தி ஓட்டு போடுங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டும் தமிழகம்.